This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 2வது வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். வயிற்று உபாதைகள் நீங்க வெங்காயம், சீரகம், இலந்தை கொழுந்து இவற்றை 3ஐயும் தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்தால் வயிற்று உபாதைகள் நீங்கும். வயிறு பொறுமல் நீங்க வெற்றிலை, ஓமம் இடித்து பிழிந்து தேன் சேர்த்து பருக வயிற்று பொறுமல் குணமாகும். வயிற்று கடுப்பு அரச இலை கொழுந்தை மோருடன் கலந்து குடிப்பதன் மூலம் வயிற்று கடுப்பு குணமாகும். வயிற்று பொறுமல் கிர்னிப்பழ விழுதுடன் உப்பு, இஞ்சி சாறு, சிறிது சீரகம் ஆகியவற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பொறுமல் குறையும். வயிற்று கோளாறுகள் குறைய நிலவேம்பு, கோரைக்கிழங்கு, சதக்குப்பை விதை மற்றும் வெசம்பு ஆகியவற்றை இடித்து பொடி செய்து தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் அஜீரண கோளாறுகள் குறையும். வயிறு சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குறையும், உடல் வலிமை பெறும். குடற்புண் குறைய கடுக்காய் தோலை பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த கடுக்காய் பொடியை சுத்தமான கரும்பு சாற்றில் கலந்து அந்த பொடியை வெயிலில் உலர்த்தி பின்பு மறுபடியும் பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை ஒரு தேக்கரண்டி வீதம் தினசரி இரவு சாப்பிட்டு வர குடற்புண்கள் குறையும். வயிற்று பொறுமல் குறைய வேலி பருத்தி வேர், பொடுதலை வேர், கிழுவை வேர், சிவதை வேர், வசம்பு, வெங்காயம், கடுகு, ரோகிணி, சீரகம், கருஞ்சீரகம், சுக்கு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். சிற்றாமனுக்கு எண்ணெயுடன் வெள்ளாட்டுப்பாலை கலந்து அதில் மூலிகை பொடியை போட்டு காய்ச்சி வடிகட்டி கொள்ள வேண்டும். இந்த கஷாயத்தை பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் வயிற்று பொறுமல் குறையும். சிறுகுடல் பெருகுடல் நோய் குறைய வேண்டுமென்றால் சீரகம், காசு கட்டி, களிப்பாங்கு, கோரோசனை ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து எலுமிச்சம்பழ சாறில் விட்டு மை போல் அரைத்து 4 ஒரு பாகம் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சிறுகுடல் பெருங்குடல் நோய்கள் குறையும். இரத்த கழிச்சல் குறைய சீரகம், கொட்டை கரந்தை, கடுக்காய் பூ ஆகியவற்றை துளசி சாறு விட்டு மை போல் அரைத்து 4 ரூபாய் அளவு வில்லைகளை தட்டி கொள்ள வேண்டும். வில்லைகளை பசு நெய்யில் வறுத்து சீசாவில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். காலை மாலை ஒரு வில்லை வீதம் எடுத்து பொடி செய்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்த கழிச்சல் குறையும். கழிச்சல் நோய் குறைய மாதுளங்கொழுந்து, அத்திப்பட்டை, சாதிக்காய், சாதிப்பத்திரி, அதிவிடயம், சீரகம், மிளகு, கடுக்காய், தாண்டிக்காய், கருஞ்சீரகம், ஏலைக்காய், சுக்கு ஆகிய அனைத்து பொருட்களையும் நன்றாக இடித்து அதனுடன் 1.5 லிட்டர் தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி 1/4 லிட்டர் அளவு வந்தவுடன் கஷாயத்தை வடிகட்டி வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் எடுத்து அதில் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் காய்ச்சலால் ஏற்படும் கழிச்சல் நோய் குணமாகும். வயிற்று உபாதைகள் குறைய என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அகத்தி இலைகளை எடுத்து இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை சாப்பிட்டு வந்தால் வயிற்று உபாதைகள் குறையும். வயிற்று சூடு குறைய நன்றாக ஆவி பறக்கும் சாதத்தில் தயிரை விட்டு பிசைந்து சூட்டுடன் சாதத்தை சாப்பிட்டு வந்தால் வயிற்று சூடு குறையும். கடுப்பு குறைய காய்ந்த நெல்லிக்காயை வாணலில் போட்டு இளவறுவலாக வறுத்து இடித்து பொடி செய்து அதனுடன் கோழி முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று கடுப்பு குறையும். வயிற்று கோளாறுகள் குறைய அகத்தி இலைகளை எடுத்து நீர் விட்டு நன்றாக வேக வைத்து பிறகு அரைத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை தேன் கலந்து குடித்து வந்தால் அனைத்து விதமான வயிற்று கோளாறுகளும் சரியாகும். வயிற்று எரிச்சல் குறைய நீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்றில் ஏற்படும் எரிச்சல், இறைச்சல் ஆகியவை குணமாகும். ஓகே நண்பர்களே, இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.